ஹலோ பிரைஸ் லார்ட், எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தை மல்கியா 2ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனம். ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தீடுவார்களே, அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். இன்றைக்கு எந்த ஊழியக்காரர்கிட்ட பேசுறாங்கன்னு தெரியல, எந்த ஊழியக்காரர்கிட்ட ஆண்டவர் பேசுறான்னு தெரியல, எந்த தேவனுடைய பிள்ளை கிட்ட ஆண்டவர் பேசுகிறார் என்று எனக்கு தெரியாது. இந்த வார்த்தை மிகவும் அர்த்தமுள்ள ஒரு வார்த்தை. இது சொல்லுறது பாருங்க, ஆசாரியனுடைய உதடுகள். ஆசாரியன் யார்? ஆண்டவருடைய வேதத்தை சுமக்கிற ஒவ்வொருவரும் ஆசாரியர்கள் தான். ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். நம்மளுடைய வாய் எப்படி பேசுது? அறிவான வார்த்தைகளை பேசுதா, இல்லைன்னா அறிவிலித்தனமாய் காரியங்களை நம்ம செய்து கொண்டிருக்கிறோமா? முதலாவது சொல்றாரு அறிவை காக்க வேண்டும். அறிவு நம்ம பேசுகிற வார்த்தையில வெளிப்பட வேண்டும். இரண்டாவது, வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே அப்படின்னா என்ன? உலக பிரகாரமான வார்த்தைகளை பேசுகிறதை காட்டிலும் கர்த்தருடைய வார்த்தைகளை அடிக்கோலிட்டு கர்த்தருடைய வார்த்தைகளை பற்றி பேசுகிறதை இந்த உலகம் நம்மளுடைய வாயிலிருந்து எதிர்பார்க்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்படின்னா என்ன? ஒரு ஆசாரியன் வந்தாலே ஆண்டவரை அறிந்தவங்களும் சரி அறியாதவங்களும் சரி அவங்க வாயிலிருந்து அறிவை எதிர்பார்ப்பாங்க. இரண்டாவது, அவர்களுடைய வாயிலிருந்து கர்த்தருடைய வசனத்தை அவர்கள் தேடுவார்கள். இந்த உலகத்தார். மூன்றாவது காரியம் சொல்றாரு, அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். அவர்கள் யாராம்? கர்த்தருடைய தூதன். இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற ஊழியக்காரியே சோர்ந்து போயிருக்கீங்களா? நான் யாரு? எல்லாராலும் ஒதுக்கப்படுறவங்க, தேவைக்கு யூஸ் பண்றாங்க, அப்புறம் தூக்கி போட்டுறாங்க. என் நிலைமை ரொம்ப கேவலமா இருக்கு, எல்லாரும் முன்னாடி போயிட்டு எப்படி நிக்கிறதுனே தெரியல, ஏன் என் சூழ்நிலை இப்படி இருக்குது சொல்லிட்டு நீங்க சோர்ந்து போயிருக்கீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறார், நீங்க கர்த்தருடைய தூதனா? நீங்களும் நானும் கர்த்தருடைய தூதன். கர்த்தருடைய வார்த்தை சுமந்து செல்லுகிற ஒவ்வொருவரும் கர்த்தருடைய தூதன். ஆனா அவர் எதிர்பார்க்கிறது என்னன்னா, இந்த கர்த்தருடைய தூதன் இடத்துல அவனுடைய வாய் அறிவை பேசுகிறதா இருக்கணும், அறிவை வெளிப்படுத்துகிறதா இருக்கணும். அது மட்டுமல்ல, நம்ம என்னன்னா நம்மளுடைய வாயிலிருந்து கர்த்தருடைய வேதத்தை அவர் ஜனங்கள் புறஜாதியா தேடுவார்கள். சோ நம்மளுடைய வாயிலிருந்து என்ன மாதிரி வார்த்தைகள் வருகிறது? ஆண்டவருடைய வார்த்தைகள் வருகிறதா, இல்லைன்னா மற்றவர்களை துக்கப்படுத்துகிற அல்லது மற்ற உலக பிரகாரமான வார்த்தைகளை நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோமா? இன்றைக்கு நீ உண்மையான ஒரு ஆசாரியனாய் இருந்தால் உன் வாயிலிருந்து அறிவு வரட்டும், உன் வாயிலிருந்து கர்த்தருடைய வேதம் வெளிப்படட்டும். ஜெபிக்கலாமா? ஏன்னா நமக்கு தேவனுடைய தூதர்கள். எங்க நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா எத்தனோ பேருக்கு சாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்திரே, உமக்கு நன்றி. அப்பா, எங்களுடைய நாவு அநேகர் ஆண்டவரே எங்களுடைய வாயிலிருந்து ஏதாவது வசனம் வருமான்னு நினைச்சு பார்த்திருப்பாங்க. ஆனா எங்களையும் அறியாம நாங்க அவங்களை திட்டினது உண்டு, தேவையில்லாத வார்த்தைகளை பேசினது உண்டு, ஆகாத சம்பாஷணைகள் நல்ல ஒழுக்கங்களை கெடுக்கும் என்று வசனம் சொல்லுகிறது. ஆண்டவரே, நான் எங்களுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் அநேக முறை ஆண்டவரே எங்களுடைய ஒழுக்கங்களை அதை கெடுத்தது உண்டு. இன்றைக்கு ஆண்டவர் நீர் எங்களோட பேசுகிறீர். ஆண்டவரே அப்பா, எங்களுடைய நாவு ஆண்டவரே அறிவுள்ள நாவாய் இருக்கட்டும், அறிவுள்ள வார்த்தைகளை உச்சரிக்கிற ஒரு வாயாய் இருக்கட்டும் ஆண்டவரே. அது மட்டும் இல்ல ஆண்டவரே, எங்களுடைய வாயிலிருந்து வேதத்தின் வார்த்தைகள், நீர் எதிர்பார்க்கிற வார்த்தைகள் எங்களுடைய வாயிலிருந்து வெளிப்படட்டும் ஆண்டவரே. அது அநேகரை ஆண்டவரே சுகமாக்குமே, காயங்களை கட்டுமே. எங்க நாவிலிருந்து ஆண்டவரே வேதத்தை குறித்ததான வசனங்கள், வேத வசனங்கள் ஆண்டவரே, வேதத்தை குறித்ததான வார்த்தைகள் மட்டுமே எங்க நாவிலிருந்து வெளியே வர கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, உம்முடைய உண்மையான தூதனாய், நீர் எதிர்பார்க்கிற தூதனாய் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை நீர் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. இந்த வேலையில ஆண்டவரே எனக்கு தெரியல, யாரோ ஒரு சகோதரி உங்களோட உடன் பணி புரிகிற தோழியினுடைய காயத்தினால, அவங்க பேசின வார்த்தைகளினால மனது காயப்பட்டு சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கீங்க. காயத்தை கட்டுகிறவர் கர்த்தர். நீங்க கர்த்தருடைய தூதன். அவங்களுடைய கண்ணுக்கு வேணும்னா நீங்க மூன்றாவது இல்லைன்னா கேவலமான ஒரு ஆளாய், நபராய், இல்லைன்னா உங்களுடைய சூழ்நிலைகள் கீழாய் தள்ளப்பட்டதாய் இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்துதான் சொல்றாரு, நீங்க கர்த்தருடைய தூதன். ஹல்லேலூயா, நீங்க கர்த்தருடைய தூதன். உங்க நாவிலிருந்து அறிவான வார்த்தைகள் வெளியே வரட்டும், வேதத்தின் வார்த்தைகள் வசனங்கள் வெளிவரட்டும் என்று கர்த்தர் உங்களை பார்த்து எச்சரிக்கிறார். அப்பா, இந்த இரவிலே தூக்கம் இல்லாமல் யார் யார் கஷ்டப்படுறாங்களோ ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகம், பலன், ஜீவனை தாங்க, சுகத்தை தாங்க, பலத்தை தாங்க. நீரே கூட இருந்து வழி நடத்துங்க. எல்லாவற்றும் கையில ஒப்படைக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.